தொகுதி மறுவரை தொடர்பாக அனைத்து கட்சி எம்பிகள் கூட்டத்துக்கு முதலமைச்சர் அழைப்பு விடுத்திருக்காங்க. இதுல திமுகவுடைய நிலைப்பாடு என்ன? திமுக இதை எப்படி பார்க்குது? டீலிமிட்டேஷன் பில் என்பது இன்னும் பார்லிமெண்ட்லேயே வரல. திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் ஏற்கனவே இந்த பில்லை எதிர்க்கிற போது சில யோசனைகளை சொல்லியிருக்கிறோம், சில திருத்தங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். ஆகவே இன்னும் அந்த பில்லே வரல. அந்த பில் வந்த பிறகு தான் இது எப்படி இதுன்னா, பிறக்காத குழந்தைக்கு பேர் வைக்க முடியாது. இது ஆனா பெண்ணான்னு தெரியாமல் எப்படி பேர் வைக்கிறது? அதனால ப்ரீமெச்சர் இன்னும் அதுக்குரிய கால அவகாசமே வரலை. அதனால் அந்த பில் வரட்டும். அந்த பில் வந்த பிறகு ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பார்த்து எம்பிஸை வச்சு டிஸ்கஸ் பண்ணி தலைவர் ஒரு முடிவு எடுப்பார். ஏற்கனவே இதே மாதிரி திமுக கடந்த ஆட்சியில் முன்னெச்சரிக்கையாக தமிழ்நாட்டுக்கு பாதிப்பு இருக்குன்னு சொல்லி அதுதான் சில சஜஷன்ஸ் இப்போ கொடுத்துருக்குறோம். அதெல்லாம் இன்கார்பரேட் பண்ணி வருதா? அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பில்லு ஆனா பெண்ணான்னு தெரியல. பிறக்காத குழந்தைக்கு இப்போ பேர் வைக்க முடியும். பழைய நிலைப்பாட்டில் திமுக உறுதியாக இருக்கு. தமிழ்நாட்டுக்கும் தென்னகத்திற்கும் தென் மாநிலங்களுக்கும் எந்த பாதிப்பும் வரக்கூடாது என்பதிலே உறுதியாக இருக்கிறது. அதை நாங்கள் தெளிவுபடுத்தி விட்டோம். இப்போ அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு நாங்கள் எல்லா சஜஷன்ஸும் கொடுத்துட்டோம். அந்த சஜஷன்ஸ் தான் இன்கார் பண்ணி பில்லு வருதா என்னன்னு பார்க்கணும். அப்படி பில் வரலன்னு சொன்னால் டூத் அண்ட் நெயில் ஃபைட் பண்ணுவோம். நாங்கள் சொன்னதை ஏற்றுக்கிட்டாங்களா என்னான்றது தலைவர் எம்பிஸோட டிஸ்கஸ் பண்ணி ப்ரோஸ் அண்ட் கான் பார்த்து லைன் பை லைன் அனலைஸ் பண்ணி தலைவர் தெளிவான முடிவெடுப்பார். மத்திய அரசு சொல்லியிருந்தாங்க எல்லா மாநிலத்துக்கும் ஒரே சதவீதத்துல தான் அது அதிகரிக்கப்படும். ஆமாம், அதான் தெளிவாக நான் தெளிவாக சொல்லிட்டேன். பிறக்கா இல்லை, நீங்கள் தயவு செய்து புரிஞ்சுக்கங்க. அன்றைக்கி நாங்கள் சொன்னது நீங்கள் கேட்குற மாதிரி இல்லை. நாங்கள் தமிழ்நாடு தென் மாநிலங்கள் தமிழ்நாடு பாதிக்கக்கூடாது உறுதியாக சொல்லிட்டோம். அதுக்கு பிறகு தான் அமித்ஷா என்ன சொன்னார், நான் ஒரு அரை மணி நேரம் கொடுங்க, நான் பண்ணிட்டு வரேன் அவகாசம் வாங்கினார். ஆனாலும் நாங்கள் சாட்டிஸ்ஃபை ஆகலை. காரணம் என்ன? அவசர குளத்தில் தெளிக்கூடாதுன்றது. ஆகினால் இப்பொழுது இன்னும் பிறக்காத குழந்தை, அந்த குழந்தை ஆனா பெண்ணான்னு பார்த்து தான் பேர் சொல்லிட்டு நாங்களாம் புள்ளக்குட்டி பெற்றவங்க, புள்ளக்குட்டியோட வாழறோங்க. ஆகினால எங்களுக்கு அப்படி தான் சொல்ல தெரியும். இருங்க, பிறக்காத குழந்தைக்கு பேர் வைக்க முடியாது. இன்னும் அந்த குழந்தை பிறக்கல, ஆனா பெண்ணான்னு தெரியட்டும். அதுக்கேற்ற மாதிரி சூட்டபிளாக பேர் கொடுக்கும். அதே அப்படி பிறக்கும் போது பிறந்த ஆனா பெண்ணான்றது போது தானே பேர் வைக்க முடியும்னு சொன்னேன். எப்படியோ டெலிவரி ஆகும் போது இல்லை, அந்த டெலிவரி ஆகும்போது ஆனா பெண்ணான்னு பார்த்து இந்திய பிரச்சனை மேகதாது பிரச்சனை. இதை பற்றி எதிர்கட்சி தலைவர் தெளிவாக இன்னைக்கு சட்டமன்றத்தில் சொல்லியிருக்கார். ஏன் எதிர்கட்சியை கூட்டுவதற்கு பயப்படுகிறீர்கள்? இது தமிழ்நாட்டில் தாகத்தில் இருக்கிறோம். குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை என்று தாகத்தில் இருக்கிற தமிழ்நாட்டு மக்களை பற்றி கவலைப்படாமல் பிறக்காத குழந்தைக்கு பேர் வைக்கிறதுக்கு நான் செய்வேன்னு சொன்னால் அது எந்த வகையில் நியாயமாக தான் நான் தெளிவாக சொல்லிட்டேன். நாங்கள் புள்ளக்குட்டி பெற்றவங்களும் புள்ளக்குட்டியோடு இருக்கிறவங்க. அதனால எங்களுக்கு அதை பற்றி யோசனை பண்ணி தான் குழந்தை பிறந்த பிறகு தான் பேர் வைக்க முடியும். அது நீங்கள் அவரை தான் கேட்கணும், எங்களை கேட்குறீங்க இல்லை. இந்த மாதிரி ஒரு கேள்வியை மாண்புமிகு இன்றைக்கி சட்டசபையில் கூட மற்றவங்க தான் பேப்பர் சொல்லிட்டு இருக்காங்க. அவர் உட்காந்துட்டு இட்ஸ் எ சைலண்ட் ஸ்பெக்டேட்டர். அது அவருடைய விஷயம், அவங்க ஏற்றுக்கிட்டாங்க. அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. அவருடைய கூட்டணியில் இருக்கிறவங்களும் அது ஓஹோ ஆஹான்னு பாராட்டுறாங்க. அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. ஆனால் ஒரு எதிர்கட்சி இன்றைக்கி எங்கள் எதிர்கட்சி தலைவர் தெளிவாக நேருக்கு நேரே கேட்டார், ஏன் பயப்படுறீங்க, ஏன் கூட்ட மாட்டேங்கிறீங்க? காவிரி டெல்டா இன்னைக்கு தண்ணீர் இல்லாமல் தாகத்தில் இருக்குது. ஆக அதை பற்றி பேசுவதற்கு நீங்கள் கூட்டுங்கன்னு சொல்லியிருக்காரு. அவ்வளோதான். அதாவது பில்லு வந்ததுன்னா உடனடியாக முடிவு பண்ணி தலைவர் எடுப்பார். இது திசை திருப்புவதற்காக நாடகம் ஆடுறார் இவர். அதனால் இதில் கலந்து கொள்வதா இல்லையா என்பதை தலைவர் இன்றைக்கு தெளிவாக சொல்லுவார். இன்னைக்கு இஷ்யூ டைவர்ட் பண்ணுறதுக்காக இதை பண்ணுறாரே தவிர அதுக்கு காரணம் என்ன? காங்கிரஸில் ஒரு 10 எம்பி இருக்காங்க. எங்களுடைய கூட்டணியிலேருந்து வெற்றி பெற்றவர்கள் ஒரு 17 பேர் அவங்ககிட்ட இருக்கிறாங்க. ராஜ்யசபாவுக்கு நாங்கள் அனுப்பிச்சி வச்ச 2 பேர் இருக்காங்க. இவங்களெல்லாம் சேர்த்து ஒரு 20 எம்பிகளை வச்சுக்கிட்டு ஏதோ ஒரு
காவேரி இஷ்யூக்கு தான் காவேரி இஷ்யூ தானம்மா. இன்றைக்கி வந்து மிகப்பெரிய பிரச்சனை அதுதான். இன்றைக்கி அவங்களுக்கு நாங்கள் ஜெயிக்க வச்ச எம்பிக்கள் எங்கள் தயவில் வெற்றி பெற்றவர் ஒரு 17 பேர் இருக்கிறாங்க. அந்த 17 பேர் வச்சு இதை ஒன்றா பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறார், திசை திருப்புறாரு. திமுகவை பொறுத்த மட்டும் ஒரு முடிவு எடுத்தால் தெளிவாக இருக்கும். அது தமிழ்நாட்டுக்கும் தென்னகத்துக்கும் சாதகமான முடிவாகத்தான் எடுப்போம். நாங்கள் எடுக்கிற முடிவு எங்களுக்காக மட்டுமல்ல, இந்திய நாட்டுக்காகவே பல முறை எமர்ஜென்சி கூட தலைவர் எதிர்த்ததுக்கு காரணம் எங்களுக்கு பாதிப்பும் கிடையாது. இன்னும் வெளிப்படையாக சொல்லணுன்னா, அன்றைக்கி இந்திரா காந்தியை நாங்கள் எதிர்த்தது ஜனநாயகத்துக்காக தான். அந்த மாதிரி எங்களுக்கு 1 இயர் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்குறேன்னு கூட சொன்னாங்க. ஆனால் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, எதிர்த்தோம். ஓராண்டு காலம் சிறையில் இருந்தோம். அப்படிப்பட்ட இயக்கம் திமுக. அதே பாணியில் தான் இன்றைக்கு கட்சி நடத்துகிற தளபதி மு.க. ஸ்டாலின் அதே போன்ற முடிவைத்தான் எடுப்பார். அப்படியே மெதுவா போங்கப்பா, எல்லாமே கண்ணாடி இருக்கு. சரியா? From politics to spirituality, from cinema to crime, one network connects the Tamil world. This is U Tamil.